ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிகோடால் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க. ஃபிகோடால் கேப்புக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லித்தரப்போகிறோம். அது ஆடியோ காலிங் ஆப். ரெயின்போ ஏஜென்சி ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபிகோடால்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோஸ்டிங் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ஓப்பன் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கலெக்டிங் ஒன் டைம் ஃபீ ஃபார் ஆடியோ கால் ஹோஸ்டிங் பேஸ்டு ஜெண்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு ஹோஸ்டிங், அதாவது இப்போ ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னா பசங்களுக்கும் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்குமே ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு பேமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய பேர் கார்த்தி. என்ன இப்போ இப்போ ஒரு பையனுக்கு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா 800, பொண்ணுக்குன்னா 500. ஒன் டைம் ஃபீ கம்பல்சரி அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு ஹோஸ்டிங் வேணால் கம்பல்சரி இந்த பேமெண்ட் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பே பண்ண ரெடினா அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் மேலாக ஃபீமேல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எனக்கு தமிழ் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்னோடய ஃபோன் நம்பர், ஓகேங்களா. சேலரி பர்பஸ்க்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இப்போவே கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது. அதுலேயுமே வந்து என்னோடது கார்த்தி என்ன இப்போ அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு கீழே இருக்குது. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து எப்படின்னா எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க. பிஐஎன் இந்த மாதிரி ஒரு 11 டிஜிட் வர்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த ஊரில் இருக்குது? இப்போ என்னோடய பேங்க் வந்து கஞ்சிக்கோடில் இருக்குது. சரிங்களா. கஞ்சிக்கோடுன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துடும். சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபிகோடால் கேப்புக்கு வந்து போயிடும். இப்போ அதிலிருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் அதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ அதுலேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. சரி, இந்த 500 பே பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபிகோடால் கோட் அதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு மொத்தம் 3 ஷிஃப்ட்டு ஒர்க்கிங் டைம், அதாவது 6 to காலைல 6 to ஈவினிங் 6, ஈவினிங் 6 to நைட்டு 12, நைட்டு 12 to காலைல 6. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிங் சேலரி வந்து மினிமம் ₹1 ஒரு நிமிஷத்துக்கும், போனஸ் வந்து 0.80 பைசா. அதாவது காலையில் மார்னிங் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ₹1.80 பைசா வச்சு கிடைக்கும். இது அதர் ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப வெறும் 65 பைசா, 70 பைசா, 80 பைசா தான் கொடுப்பாங்க. இதில் தான் இருக்கிறதுலேயே அதிகமான பேமெண்ட் கிடைக்கும். அதாவது ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி மட்டும் நீங்கள் கால் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ₹2 கிடைக்கும். எந்த ஆப்லேயுமே மேபி ₹2 வந்து ஒரு சில ஆப்ஸில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நிறைய ஆப்பில் வந்து கொடுக்குறதில்ல. ஃப்ரெண்ட் ஆப்பு, அப்புறம் ஃப்ரெண்ட் சேட்லாம் ரொம்பவே கம்மி. 80 பைசா, 60 பைசா, 70 பைசா தான் வரும். அந்த கனெக்ட் ஆப்பெல்லாம் 70 பைசா தான் கொடுப்பாங்க. நைட்டு 12 மணிலேருந்து காலைல 6 மணி விட்டு பேசுகிறீங்கன்னா ₹2.50 பைசா ஒரு நிமிஷத்துக்கே கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இது வந்து வீக்லி ஒரு தடவை 7 நாளைக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட், அதாவது வார சம்பளம் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வரதா இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சேலரியில் வந்து டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பேமெண்ட்டில் டிடிஎஸ் 10% கட் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹3000 எலிஜிபிள் ஆனீங்கன்னா 300 சம்திங் 10% கட் பண்ணிட்டு தான் போட்டு விடுவாங்க. இதுதான் வந்து ரூல்ஸு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா.